நான் உலகத்தை நல்லது போல் அவர்கள் உலகத்தர் அல்ல. அருமையானவர்களே, நம்ம ஆண்டவரை இயேசுகிட்டு சொல்லுகிறார், நான் உலகத்தை நல்லது போல் அவர்கள் உலகத்தை நல்ல. நம்ம உலகத்தில் பிறந்திருக்கோம், ஆனால் என்ன செய்யக்கூடாது, உலக மக்களுடைய செய்கிற காரியத்தை நம்ம செய்யக்கூடாது. உலகத்திலும் ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. நம்ம உலகத்தார் என்ன செய்வாங்க, சினிமா பார்ப்பாங்க. கவலை வந்துருச்சுன்னா சினிமா பார்ப்பாங்க. ரொம்ப கவலைப்படுறவங்க குடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. சரி, என்ன செய்வாங்க, கதை புஸ்தகம் படிக்க ஆரம்பிச்சிருவாங்க, சீரியல் பார்ப்பாங்க. உலகத்தார் அது. ஆனால் ஆண்டவரை இயேசுக்கு என்ன சொன்னார், நான் உலகத்தை நல்லது போல் அவர்கள் உலகத்தை நல்ல. அப்போ நம்ம உலகத்தினுடைய காரியத்தை நம்ம செய்யக்கூடாது. ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. நமக்கு கவலை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, சோறு இருந்தால் உடனே பைபிள் எடுத்து வாசிங்க, ஜெபம் பண்ணுங்க, பாட்டு பாடுங்க, துதிங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவருக்கு பெரிய சமானத்தை தருவார். அவர் சொன்னார், நான் உலகம் கொடுக்குற சமானத்தில் என்னோட சமானத்தையே உங்களை வைத்து போயிருக்கிறேன்னு சொன்னார். உங்கள் உள்ளம் கலங்காமலும் பயப்படாமல் இருப்பதாகன்னு சொல்லி, உலகம் கொடுக்குற சமானத்தில் எடுபடா சமானம், பெரிய சந்தோஷம், சமாதானம் கர்த்தர் தருவார். அந்த சந்தோஷ சமாதானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதனால தான் சங்கீதக்காரரை செவிக்கிறாரு. 143 சங்கீதம் 10வது வசனம், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தரலும், நீரே என் தேவன், உங்களுடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. அருமையானவர்களே, தேவனை நோக்கி நம்ம கேட்க வேண்டும். ஆண்டவரே, உங்களுக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தரலும், உங்களுடைய நல்ல ஆவினால் என்னை செம்மையான பால் நடத்தும். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லி நம்ம ஒரு நாள் கேட்கணும். நம்ம நல்லாவே நடத்துறது மட்டும் இல்லை, நம்ம கர்த்தர் என்ன செய்வார், நம்ம பிள்ளைகள், உங்கள் பிள்ளைகள் படிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். என்ன படிக்க நீங்களே மண்டை குழப்ப வேண்டாம். ஆண்டவரே, என் பிள்ளைகள் என்ன படிக்க வைக்கலாம், என் பிள்ளைகளுக்கு எங்கே திருமணம் நடக்கலாம், என் பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கலாம், ஆண்டவரே எந்த இடத்துல வேலை செஞ்சால் என் பிள்ளைகளுக்கு நல்ல வேலை, அது ஆசீர்வாதமாக இருக்கும். எல்லாமே நீங்கள் கர்த்தர் கேளுங்க. அதை உங்களுக்கு பிரியமானது செய்ய எங்களுக்கு போதியும். உங்களுடைய நல்ல ஆவியினால் எங்களுக்கு செம்மையான பால் நடத்தும். எல்லாவற்றையும் கேட்கலாம், ஆவிக்குரிய காரியத்துக்கும் கேட்கலாம், மற்றவங்க தேவைகள் அனைத்துக்கும் கேட்கலாம். நிச்சயமாக ஆண்டவர்களை அற்புதம் செய்வார். பிரியமானவர்களே, உங்கள் கண்ணீர் துடைக்க வல்லவராக இருக்கிறார். நம்ம உலக மக்களை போல நம்ம வாழக்கூடாது. ஆண்டவர்கிட்ட ஒரு நாள் கேளுங்க, தேவனே உங்களுக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதியும், முடியும் நல்ல ஆவினால் எனக்கு செம்மையான பால் நடத்துவாராகன்னு சொல்லி கேளுங்க. அவர் எல்லாத்துக்குமே நம்ம போதிப்பார். அவரால் முடியாத காரியம் உலகத்தில் ஒன்றுமே இல்லை. நீங்கள் அவரை நோக்கி கேளுங்க, நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுமா? எங்களை அன்பா நேசித்து வழி நடத்துகிற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடுமை துதிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிறோமையா. உலக காரியத்தில் எங்கள் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவர், எத்தனை பேர் சமானத்தை இழந்து சந்தோஷத்தை இழந்திருக்காங்கப்பா. அவங்களுக்கு உலக கொடுக்குற சமானத்தில் என்னோட சமானத்தை வைத்து பாருன்னு சொன்னீரே. ஆண்டவரே, உங்களுடைய சமானத்தினால சந்தோஷத்தை நிரப்பும். உங்கள் சமாதானம் நதி போல் இருக்கு. ஆண்டவரே, உங்களுக்கு எவ்வளோ நதி போல் சமானத்தை வைத்திருக்கீங்களே, அந்த சமானத்தினால சந்தோஷத்தில் நிரப்பும். அவங்கள கலங்காதபடி நீ பாதுகாத்துக்குள்ளும் பராமரித்துக்குள்ளும் ஐயா. இந்த உலகம் பொல்லாங்க நிறைந்த உலகத்தில் இருக்கிற ஆண்டவரே, அவையா அவங்களுக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு போதியும். உங்களுடைய நல்ல ஆவினால எங்களுக்கு செம்மையான பல் நடத்தும் ஐயா. ஆண்டவரையுமே துதிக்கிறோம். என் பிள்ளைகளுக்கு எங்கே திருமணம் நடக்கும், என் பிள்ளைகள் எங்கே என்ன படிக்க வைக்கணும்னு சொல்லி கலங்கியிருக்காங்கப்பா. அவங்களுக்கு நீ போதியுமப்பா, நீ சொல்லித்தாரும் ஆண்டவரே. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய கூட உனக்கு காட்டுவேன். உண்மையிலே என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுன்னு சொன்னீரே. அவங்களுக்கு ஆலோசனை தந்து வழி நடத்துங்க, காத்துக்கோங்க ஆண்டவரே. அவங்களுக்கு உண்மை நோக்கி கூப்பிடட்டும் ஐயா. இயேசுவே, எனக்கு உதவிச்சு எந்த வழியில் நடக்கணும்னு சொல்லி கேட்கும்போது நிச்சயமாக நீ சொல்லித் தருவீரப்பா. ஒவ்வொருவருமை நோக்கி செவிக்கக்கூடிய கிருபை தாங்க, ஆசீர்வித்து உயர்த்துங்க. எல்லா துதிக நமக்கு செலுத்துகிறோம். யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாக கெஞ்சுகிறோம் பரமபிதாவே. ஆமென்.